திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 180வது வசனத்தில் மரண சாசனம் செய்வது, அதாவது வசியத்து செய்வது கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் உள்பட பல அறிஞர்கள் சொத்துக்களுக்கு உயில் பற்றி கூறும் பொழுது உயில் எழுதாமல் செல்வதே சிறந்தது என்றும், வாரிசுகள் செல்வங்களை அல்லாஹ் வகுத்த சட்டப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்கிறீர்கள். இது ரெண்டு முரணாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிற மாதிரி 180 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், குத்திப அலைக்கும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, இதா ஹலர் அகதக்குமுல் மௌத்து, உங்களுக்கு மரணம் வந்து விடும் பொழுது, இன் தரக்க ஹைரன், அவன் செல்வத்தை விட்டு செல்வானையானால் அவனுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அல் வசியத்துலில் வாலிதைனி, பெற்றோருக்காக வசியத்து செய்வதும், உள் அக்ரபீன, நெருங்கிய உறவினர்களுக்கு வசியத்து செய்வதும், பில் மஅரூஃபி, அழகிய முறையில் வசியத்து செய்வது கடமை. கடமைன்னு சொல்லிவிட்டு ஹக்கன் அலல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு இது உறுதி செய்யப்பட்ட கடமைன்னு 2 கடமைங்கிற வார்த்தையை இதில் யூஸ் பண்ணுற அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம மரணித்துட்டோம்னு சொன்னால் நம்ம தகப்பனாருக்கு ஏதாவது கிடைக்கணும் என்று சொல்லி வசியத்து பண்ணிட்டு போகணும், தாயாருக்கு வசியத்து பண்ணணும், அதே மாதிரி உறவினர்களுக்காகவும் வசியத்து பண்ணணும் என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தின்படி பார்த்தா வசியத்து செய்கிறது தான் கடமைன்னு விளங்குகிறது. ஆனால் இது ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு சட்டம். பிறகு இந்த சட்டம் மாற்றப்பட்டுருச்சு. எந்த காலகட்டம்னு கேட்டால், இந்த வாரிசு உரிமை சட்டம் அந்த வசனங்கள் அருளப்படுவதற்கு முன்னாடி அன்றைய அரபு சமுதாயத்தில் ஒருத்தனுடைய சொத்துக்கு அவன் மகன் மட்டும்தான் வாரிசு என்று வைத்திருந்தார்கள். மகள் கூட வரமாட்டாங்க, மகன் மட்டும்தான் வாரிசுன்னு வைத்திருந்தார்கள். அந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லா சொத்தையும் மகனுக்கே போயிடுச்சின்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். பெற்றோர்களுக்கு இந்த வாரிசு உரிமை சட்டம், இஸ்லாமிய சட்டம் வராத காலம். வராமல் இருக்கும்போது என்ன அமுலாகும்னு கேட்டால், அந்த ஊர் வழக்கப்படி தான் எல்லாம் நடக்கும். அல்லாஹ்வுடைய சட்டம் வந்துருச்சுன்னா அது அமுலாயிரும். அல்லாஹ்விடமிருந்த சட்டம் வரலைன்னு சொன்னால் அந்த ஊரில் என்ன வழக்கப்படி அந்த மக்கள் அதை கடைப்பிடிக்கிறாங்களோ அதைத்தான் கடைப்பிடிப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சொத்தையும் மகன் எடுத்துக்கிடுவானா, சொந்தக்காரங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க, தாய் தந்தையர் சிரமப்படுவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்போ இது மகனுக்கு மட்டும்தான் சொத்து என்கிற காலகட்டத்தில் இந்த வசனம் அருளப்பட்டுச்சு. இந்த வசனம் எதுக்கு அருளப்பட்டுச்சு என்பதை பொறுத்து அதனுடைய புரிதலில் மாற்றம் ஏற்படும். இது பற்றி புகாரில் 2747வது ஹதீஸில் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க, சொல்கிறாங்க, காணல் மாலுலில் வலதி, சொத்துக்கள் மகனுக்கு மட்டும் உள்ளதாக இருந்தது. ஃபில் ஜாஹிலியான்னு வச்சுக்கிற வேண்டியதான், அறியாமை காலத்தில். அதாவது அவ்வளில் இஸ்லாத்தின் துவக்க காலத்திலையும் அறியாமை காலத்திலையும்